வணக்கம். என்ஜே சன்ரைஸ் ரேடியோ யூடியூப் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. உங்க அனைவரையுமே இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். குறிப்பா இந்த நிகழ்ச்சி தீபாவளிக்கான சிறப்பு நிகழ்ச்சி. அதுல மிக முக்கியமான சிறப்பு கருத்து இதுல என்னன்னா, இந்த நிகழ்ச்சியில தமிழ் அமெரிக்கர்களை, அதாவது இங்க வளர்ந்த தமிழில் பேசக்கூடிய, தமிழை அருமையாக கற்றுக்கொண்ட இளைஞர்களை சந்தித்து அவர்களுடன் தீபாவளியை கொண்டாட போறோம். தீபாவளி பத்தி அவர்களுடைய கருத்து என்ன, அவர்களுடைய அனுபவங்கள் என்ன, இதெல்லாம் பற்றி பேச போகிறோம். இந்த 4 பேருமே அவரவர் வழியிலே நன்றாக தமிழ் படிப்பது மட்டுமல்லாமல் தங்களுடைய ஊக்கத்துக்கும் ஆக்கத்துக்கும் தமிழை துணையாக கொண்டு போபவர்கள். அறிவான், நீங்க சொல்லுங்க, உங்களை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் அறிமுகத்தோடு தொடங்குங்கள். உங்களுடைய சாதனைகளை நாங்கள் அறிந்திருக்கிறோம், நான் அறிந்திருக்கிறேன், ஆனாலும் மற்றவங்களுக்கும் தெரியணுங்கிறதுக்காக உங்க எல்லாரையுமே நான் வந்து அரிமன் நீங்க முதல்ல போங்க. அடுத்தது ஹர்ஷா, காவ்யா, நர்த்தனா. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அரிமான் அன்பு. நான் நிறைய பேர் கேட்பாங்க, அங்க சென்னையில பிறந்து வளர்ந்தியா இல்லை வந்து ஆஹ் எப்படி வந்து இந்த அளவுக்கு தமிழை வந்து என்ன சொல்றது, ஒரு அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அதுக்கு வந்து ஒரே ஒரு மேஜர் காரணம் அப்படின்னு கேட்டா எங்க அப்பா தான். சின்ன வயசுல இருந்து வந்து ஆங்கிலத்துல தான் பேசி பழக்கம். ஏன்னா ஸ்கூல்ல எல்லாமே ஆங்கிலத்துல தானே இருக்கும் எல்லாமே. ஸோ அப்படியே பேசி பழக்கம். ஆனா அப்பா கிட்ட போய் ஆங்கிலத்துல பேசும்போது ஆஹ் அவர் தமிழ்ல சொல்ற வரைக்கும் அவரு திருப்பி பதில் சொல்ல மாட்டார். அந்த ஒரு ஒரு ப்ராக்டிஸ் அவர் வந்து ஃபாலோ பண்ணுவார். அப்படியே பழகின ஒரு விஷயம் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கைவிடாம ஒரு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கு. எங்கே போனாலும் தமிழ் இல்லாமல் என் வாழ்க்கை இருக்காது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு அமைஞ்சுது. ஸோ நான் இப்போ வந்து செகண்ட் இயர் காலேஜ் படிக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் இந்த பறை இசைக்கருவி அது வாசிப்பேன். பேச்சு போட்டிகள் பண்ணுவேன். இந்த மாதிரி கிடைக்கிற வாய்ப்புகளை வந்து நல்லபடியாக பயன்படுத்துவேன். பேசிக்கான காரணம் தமிழ் மேலே எனக்கு இருக்கிற ஒரு ஒரு பேஷன், ஒரு ஒரு லவ். அண்ட் அது சின்ன வயசுல இருந்து இருக்கு, எப்பவுமே இருக்கும். ஆஹ் இந்த அவ்வளோதான். என்னை பற்றி அவ்வளோ என்ன சொல்றது, அவ்வளோலாம் பேசுறதுக்கு இல்லை. வேர் ஆல் என்ன சொல்றது, பீப்புள் ஆர் பேஷனேட் அபவுட் தமிழ் அட் தி எண்ட் ஆஃப் தி டே. ஸோ அவ்வளோதான். மிக நன்றி, நன்றிப்பா. அடுத்தது ஹர்ஷா, சொல்லுங்க உங்களை பற்றிய அறிமுகம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஹர்ஷா ராஜராஜன். அரிமன் மாதிரியே நானும் தமிழ்ல தான் வளர்ந்தேன். ஸோ இங்க வந்து நான் தமிழ்நாட்டுல தான் பிறந்தேன், சென்னையில். ஆனா ஒரு வருஷத்துலயே நான் வந்து அமெரிக்காவுக்கு வந்து இங்கதான் செட்டில் ஆயினோம். ஸோ வந்து நான் ஸ்கூலுக்கு போனது எல்லாமே இங்கிலீஷ் தான் படிச்சுட்டு இருந்தேன். ஆனா தமிழ் எனக்கு தெரியறது காரணமே என் அம்மாவும் அப்பா தான். அரிமன் மாதிரியே ஏதாச்சும் இங்கிலீஷ்ல பதில் கேட்டா இது தமிழ்ல தான் பேசணும்ட்டு சொல்லுவாங்க. ஸோ எப்பவுமே தமிழ்ல தான் பழகினது எனக்கு. ஸோ அது பண்ணியே எனக்கு தமிழ் தெரிஞ்சது. அப்புறம் அஃப்கோர்ஸ் இங்க பக்கத்துல இருக்கிற தமிழ் ஸ்கூல்ல எல்லாம் போய் எனக்கு நல்லாவே தெரிஞ்சது. பயோலிட்ரஸியும் பண்ணேன். ஸோ அதான் எல்லாருக்கும் இப்ப இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு இந்த தமிழ் மேல ஒரு பேஷன் இருக்குல்ல, ஒரு லவ். இந்த தமிழ் வந்து ஒரு ஒரு சிக்னிபிகன்ட் பார்ட் ஆஃப் மை கல்ச்சர். ஓகே, நான் ஒரு தமிழன் சொல்றது வந்து ஒரு ஒரு பெருமை இருக்குது. ஸோ தமிழ் பத்தி தெரியறது, தமிழ் பத்தி லேர்ன் பண்றது, அப்புறம் வந்து அந்த தமிழ் கல்ச்சரை ப்ராக்டிஸ் பண்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அஃப்கோர்ஸ் என் தமிழ் பர்ஃபெக்ட் கிடையாது. நான் இப்ப கூட நான் நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து பேசுறேன். ஆனா நான் டு த பெஸ்ட் ஆஃப் மை அபிலிட்டி தமிழ்ல பேசுறது, தமிழை லேர்ன் பண்றது, அந்த கல்ச்சர்ல வந்து நான் ஒரு பார்ட்டா இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். மிக நன்று, அருமை. அடுத்தது காவ்யா, நீங்க சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் காவ்யா பாரதி. எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாழ்க்கை ஃபுல்லா தமிழ்லயே தான் பேசிட்டு இருந்தேன். 3 வயசுல இருந்தே பேச்சு போட்டியில தான் கலந்துருக்கேன். போன வருஷம் ஃபெட்னா கூட அதுலயும் 3ஆம் பரிசு கிடைச்சது பேச்சு போட்டியில. ஆமா, நான் பேச்சு போட்டி ஏன் ஃபர்ஸ்ட்
ஸ்டார்ட் பண்ணேன்னா அண்ணா கூட எனக்கு நிறைய காம்படிஷன் இருக்கும். அதனால எங்க அண்ணாவை விட நான் இன்னும் பெட்டரா பண்ணுவேன்னு அம்மா கிட்ட சொல்லிட்டு அதனாலதான் 3 வயசுல ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். சோ அதான். அருமை, நன்றி. அடுத்தது நர்த்தனா, நீங்க சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நர்த்தனா. நான் இப்போ அமெரிக்கால தான் பிறந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா சின்ன வயசுல இருக்கும் போது அம்மா அப்பா கூட சொல்லுவாங்க, நான் இங்கிலீஷே எனக்கு ஆங்கிலமே முன்னாடி பேச தெரியாது, தமிழ் மட்டும் தான் பேசிட்டு இருந்தேன் பள்ளிக்கு போறதுக்கு முன்னாடி. பள்ளி போனதுக்கு அப்புறம் தான் ஆங்கிலம் கொஞ்சம் கொஞ்சம் கத்து ஆங்கிலம் பேச ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அம்மா அப்பா தமிழ் ஸ்கூல்ல சேர்த்து அங்கேயும் இன்னும் கொஞ்சம் தமிழ் கத்துக்கிட்டேன். தமிழ் கத்து இப்போ தமிழ் ஸ்கூல்ல கிராஜுவேட் பண்ணி இப்போ பைலிட்ரசிக்கு படிச்சுட்டு இருக்கேன். நான் ஒரு 10 வருஷமா இப்போ பரதநாட்டியம் கத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடியும் சிலம்பம்லாம் நான் கத்துட்டு இருந்தேன். இப்படியாக தமிழ் என்று தமிழ் பற்று மட்டுமல்லாமல் தமிழ் கலைகளையும் கற்று நீங்க தமிழ் கலைகளோடு நீங்க ஒன்றிணைந்திருக்கிறீர்கள். உங்க ஒவ்வொருத்தருடைய ஆற்றலும் ஆக்கவும் ஒரு வழியில எனக்கு தெரியும். இளைஞர்களாக இருந்தாலும் இளைய சமுதாயம் தான் இந்த அடுத்த தலைமுறைக்கு எங்க தமிழை எங்க தமிழ் பற்ற கொண்டு போக முடியும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு கட்டாயமாக உண்டு. கலை, மொழி, இது ரெண்டும் மதத்தையும் சொல்லுவாங்க. இந்த மூன்றுமே அடுத்த தலைமுறைக்கும் உங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போகிறதுக்கு ஒரே வழி உங்க தலைமுறைய இதுல பற்று கொண்ட தலைமுறையாக ஆக்க வேண்டியது. அதுல இந்த கலை என்பது, பண்பாடு என்பது அந்த விதத்துல தீபாவளி வந்துட்டு இருக்கு. நாளைக்கு இங்க அமெரிக்காவில் செவ்வாய்க்கிழமை என்று சொல்லுகிறார்கள். செவ்வாய்க்கிழமை இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு கொண்டாடப்படுவதாக சொல்லுகிறார்கள். நீங்க அதை எப்படி கொண்டாட போறீங்க சொல்லுங்க, ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. நீங்க ஒரு உரையாடலாகவே இதை கொண்டு செல்லலாம். சொல்லுங்க. காவியா, நீங்க சொல்லுங்க, எப்படி கொண்டாட போறீங்க? தீபாவளி எங்க வீட்ல அவ்வளோ சிறப்பா கொண்டாடுவோம். வருஷம் வருஷம் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து தீபாவளி பலகாரம் எல்லாம் செய்வாங்க. நான் உதவட்டுமான்னு சொல்லுவேன். அதெல்லாம் வேணாம், நீ போய் வெறும் டேஸ்ட் மட்டும் பாருன்னு சொல்லுவாங்க. அப்புறம் எனக்கு தீபாவளி கொண்டாட்டம் முத தமிழ் பள்ளியில தான் கொண்டாடி இருக்கேன். அங்க நிறைய நாடகம், நடனம் எல்லாம் போடுவாங்க. அதுல ஒரு அதுல ஒரு டான்ஸ் டிராமா மாதிரி ஒண்ணு பண்ணாங்க. அதுல நானும் கலந்துக்கிட்டேன். ஆனா பிராக்டிஸ் பண்ணும்போது பின்னாடி ஒரு தட்டுல இனிப்பு இருக்கிற மாதிரி வச்சிருந்தாங்க. ஆனா ஸ்டேஜ்ல அன்னைக்கு டான்ஸ் ஆடுறப்போ அந்த தட்டுல நிஜமாவே ஜாங்கிரி வச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அங்க போய் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டான்ஸ் கியூ விட்டுட்டேன், போன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால இன்னைக்கு வரைக்கும் அந்த கதைய சொல்லி சொல்லி எங்க அம்மாவும் அப்பாவும் சிரிச்சுட்டே இருப்பாங்க. நர்த்தனா, நீங்க சொல்லுங்க. தீபாவளி கொண்டாட போறீங்களா? எப்படி கொண்டாடுவீங்க சொல்லுங்களேன். நான் தீபாவளி அத்தை கூட அப்பப்போ வருஷம் வருஷம் அத்தை பக்கத்துல தான் இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு போய் கொண்டாடுவோம். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் இங்க இருக்காங்க, அவங்க கூட எல்லாம் சேர்ந்து வருஷம் வருஷம் வேற வீட்டுல போய் பட்டாசு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் நான் தமிழ் ஸ்கூல்லயும் நான் தீபாவளி அப்போ பெர்ஃபார்மன்ஸ்லாம் நான் சேர்ந்திருக்கேன். டான்ஸ் எல்லாம் ரொம்ப பண்ணுவேன். முதல்ல தீபாவளி ஒரு பெரிய ஞாபகம் தமிழ் ஸ்கூல்ல இருக்கும் போது பட்டாசு தீபாவளிக்கு வைப்பாங்க. ஃபீல்ட்ல போய் அங்க போய் பாக்குறது ரொம்ப நல்லா இருந்தது. அதனால நானும் அப்பப்போ இங்க வீட்டுல வைக்கும் போதும் நானும் போய் வைப்பேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஹர்ஷா, சொல்லுங்களேன், எப்படி கொண்டாட போறீங்க? எனக்கு தீபாவளின்னுட்டு யோசிச்சாலே சந்தோஷம் தான் வரும். சோ எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமோ அப்படி இருந்தாலே எனக்கு தீபாவளி ஆச்சுன்ட்டு நான் நினைப்பேன். எல்லா வருஷமும் வேற மாதிரி இருக்கும் தீபாவளி. ஆனா எப்பவுமே தீபாவளின்னா ஒற்றுமையா இருக்கிறது, குடும்பம் கூட இருக்கிறது, அதான் நான் நினைப்பேன். சோ அது மாதிரி அமைஞ்சதுன்னா எனக்கு சந்தோஷம்.
தீபாவளினா அந்த தீபாவளியில வர இந்த விஷயம் எல்லாம் பண்ணுவோம். புது சட்டை வாங்குறது, புது பேண்ட் வாங்குறது, ட்ரெஸ் எல்லாம் வாங்குறது. அப்புறம் வந்து வீடை சுத்தம் பண்றது, அது சாமியாரெல்லாம் நல்லா ஆக்கி வைக்கிறது. அப்புறம் வந்து வெடி வெடிக்கிறதும் அப்பப்ப பண்ணுவோம். கொஞ்சம் வருஷமா நிறையவே பண்ணிட்டே இருக்கிறோம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் காமன் ஆகுதுல்ல. எங்க பார்த்தா எங்க இந்த கம்யூனிட்டில எல்லாம் நான் அட்லாண்டால இருக்கிறேன். சோ அட்லாண்டாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே தீபாவளி கொண்டாடுவாங்க. அதான் ஒரு ஒரு குடும்பமா எல்லாரும் வந்து ஒற்றுமையா இருக்கிறதுதான் தீபாவளின்ட்டு நான் நம்புறேன். அது ஆச்சுன்னா என் தீபாவளி சந்தோஷமா சூப்பரா போனதுன்ட்டு நான் நம்புறேன். அரிமன் சொல்லுங்கப்பா, உங்க தீபாவளி அனுபவங்கள் சொல்லுங்க. இப்போ 3 பேரும் ஒரு ஒற்றுமையா ஒண்ணு சொன்னாங்கல்ல, சந்தோஷம்னு. அவ்வளவுதான் நான் பாக்குறேன். சரி, இது வந்து தீபாவளி மட்டும் இல்ல, அது இந்த ஒரு ஹாலிடேவா இருக்கட்டும், கிறிஸ்மஸ், நம்ம ஊர் பொங்கல், ஹாலோவீன், நியூ இயர்ஸ், இந்த எல்லா ஹாலிடேக்கும் ஒரு காமன் ஃபேக்டர்னா அது கொடுக்குற சந்தோஷம். அதுக்கு ஆவலா வெயிட் பண்ற ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. ஆஹ் இப்போ நாளைக்கு ஒரு தீபாவளி பத்தி கேட்டீங்கன்னா, நான் எக்ஸாம் படிச்சு தான் செலிப்ரேட் பண்ணுவேன்னு சொல்லுவேன். ஏன்னா இங்க வேற எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. நான் அவுட் ஆஃப் ஸ்டேட்ல தான் காலேஜ் போறேன். இங்க பட்டாசு வெடிக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம். அதுக்கெல்லாம் ஸ்பெஷல் பர்மிஷன்லாம் தேவைப்படுது. ஆனா அது வந்து அடுத்த வாரம் ஏதோ ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பண்ணுவாங்க. பட் அது தினமும் நடக்கும். ஒரு வருஷமும் ஏதாவது ஒரு வீக்கெண்ட் எடுத்து ஒரு ஹால் மாதிரி எடுத்து அங்க ஒரு பட்டாசு கொஞ்சம் வெடிப்போம். ஸ்வீட்டு ஸ்நாக் எல்லாம் வச்சிருப்பாங்க. எல்லாரும் வந்து ஏதாவது ட்ரெஸ் போட்டுட்டு போவாங்க. இதுக்கு முன்னாடி எனக்கு என்னோட தீபாவளி அனுபவம்னா, எனக்கு ஆக்சுவலா அந்த ஸ்டோரி இன்னுமே எனக்கு வந்து ஃபுல்லா தெரியாது. அந்த என்ன சொல்றேன்னா, அந்த ரிலிஜியஸ் பேக்ரவுண்ட் ஸ்டோரி இன்னுமே எனக்கு தெரியாது. ஆனா தீபாவளினா ஜாலியா இருக்கும்னு மட்டும் தெரியும் எனக்கு. ஸோ தினமும் ஒரு வருஷமும் ஏதாவது ஒரு பார்ட்டியே தான் இருக்கும். எதுக்கு கொண்டாடுறோமே தெரியாம கொண்டாடிட்டு இருப்போம். அது மாதிரி ஒரு ஃபீல், ஒரு கேர் ஃப்ரீயான ஒரு ஹாலிடேன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். ஏதாவது சாப்பிட்டுட்டே இருப்போம், டான்ஸ் ஆடுவோம். தமிழ் சங்க ஈவெண்ட் எல்லாம் நடக்கும். அங்க போய் இந்த ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாம் கூட்டிட்டு வருவாங்க அந்த அந்த டைம்ல. சரி, நானும் ஒரு செலிபிரிட்டியை பார்த்துருக்கேன்னு எனக்கு அந்த ஒரு கிரெடிட் கிடைக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நான் வந்து ஒரு தீபாவளியா பாக்குறேன். மெயினா அந்த பட்டாசு, அது எப்படி சொல்லாம போக முடியும். எனக்கு வந்து ஒரு சின்ன வயசுல இருந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கான், கார்த்திக்னு. அவனோட குடும்பம் நானும் வந்து நாங்களும் ஒரு வருஷமும் எங்க வீட்டு டிரைவ்வேலையோ இல்லை அவங்க வீட்டு டிரைவ்வேலையோ ஒரு 2-3 மணி நேரம் எப்படின்னு டைம் போகுதுன்னு தெரியாம பட்டாசு வெடிச்சுக்கிட்டே இருப்போம் நான் ஸ்டாப்பா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க சொன்னாங்கல்ல எல்லாரும் சந்தோஷம், அந்த ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு. இந்த தீபாவளி மட்டும் இல்லை, எனி ஹாலிடே ஃபார் தட் மேட்டர், அதுக்கு அந்த ஆவலா காத்து இருக்க அந்த சந்தோஷம், அன்னைக்கு கொண்டாடுற ஒரு சந்தோஷம் தான் எனக்கு தீபாவளி. எல்லாருமே தீபாவளி அனுபவங்கள் பற்றி பேசுனீங்க. தீபாவளிங்கிறது ஒரு 6ஆம் நூற்றாண்டுல இருந்து தான் இந்தியா முழுக்க கொண்டாடுறதாக அல்லது வட இந்திய பகுதிகளில் கொண்டாடுறதா சரித்திரம் இருக்கு. இலக்கியம் எல்லாம் சான்றுகள்லாம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு முன்னால நம்ம தமிழ்நாட்டுல கார்த்திகை தீபம் என்று கொண்டாடுவது வழக்கம். இன்னைக்கும் நம்ம கொண்டாடுறோம். அதை வந்து சங்க இலக்கியங்கள்ல பேசியிருக்காங்க. அது கார்த்திகை விளக்கீடு அப்படின்னு கொண்டாடப்படுகிறது. முழு நிலவு, அதாவது பௌர்ணமின்னு சொல்லுவாங்க பேச்சு வழக்குல. அன்றைக்கு கார்த்திகை நட்சத்திரம் வந்ததுன்னா அன்னைக்கு விளக்கேற்றுறது வழக்கம் நம்மளுக்கு. அதுதான் வடக்கு போயிட்டு தீபாவளியாக திரும்பி வந்திருக்க கூடும் என்பது ஒரு கருத்து. அதே மாதிரி தீபாவளி என்பது இந்துக்கள் நம்பிக்கை என்னன்னா, ஒரு அரசன் நரகாசுரன் என்கிற ஒரு அரக்கனை கண்ணன் வடிவெடுத்த கடவுள் கொன்றார் என்கின்ற கருத்து. அதை நம்ம கொண்டாடுறோம் அப்படிங்கிற கருத்து. நம்ம தமிழ்நாட்டுல தீபாவளின்னு கொண்டாடுறது அதுதான். ஒரு தீமையை நன்மை அழிக்கும். இது வந்து பொதுவா மக்களுக்கு நாம கொடுக்க வேண்டிய ஒரு எப்பவுமே இல்லையா, கெட்டது போயிடும், நல்லதுதான் வெல்லும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம கொடுக்க வேண்டியது சமுதாயத்துக்கு முக்கியமான ஒன்று. அது ஏன் கொடுக்குறோம்? எல்லாரும் அது கொண்டாடுறோம். நீங்க எல்லாரும் சொன்ன அதே கருத்து தான் இல்லையா, எல்லாருமா கூடி கொண்டாடுறது, அந்த மகிழ்ச்சி, அதுதான் அடிப்படை. அப்படி இருக்கும்போது நீங்க எல்லாருமே தீபாவளி கொண்டாடும் பொழுது
இப்போ வெளிமாநிலத்துல போய் படிக்கிறவங்க, அரிமன் சொன்னாரு வெளிமாநிலத்துல போய் படிக்கிறேன்னு. அப்போ அங்கங்க மாநில உங்க கல்லூரியில உங்க பல்கலைக்கழகத்துல ஒரு இது இருக்குமா இருக்கும், மாணவர் சங்கம் அவங்க நடத்துவாங்களா இருக்கும் இல்லையா? அதுக்குதான் போக போறீங்க இல்லையா? அவங்க வார இறுதியில தான் செய்வாங்களா இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலயும் அமெரிக்காவில அவங்க அங்க எங்கெல்லாம் பட்டாசு வெடிக்கலாங்கிற சட்டங்கள் மாறிக்கின்றன. நாம இருக்கிற அட்லாண்டால அது கொஞ்சம் ரிலாக்ஸ் தான். நீங்க இருக்கக்கூடிய டவுன்ஷிப் அல்லது அந்த நகரத்துக்கான சட்டங்களுக்கு உட்பட்டு நீங்க கட்டாயமா வெடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கால்ஃப் கோர்ஸ்ல வீடு இருக்குன்னா அந்த கால்ஃப் கோர்ஸ் வெடிக்க கூடாதுன்னு சொன்னா வெடிக்க முடியாது. அங்க வெளியில அவங்களுடைய பிரைவேட் ப்ராப்பர்ட்டிக்குள்ளதான் வந்து வெடிக்க முடியும். ஆனா இந்த வெடி என்பது எல்லாரும் பார்த்திருக்கீங்க. ஸோ அது எங்கேயாவது வெளியில போய் உங்க வீட்டு விட்டு வெளியில பெருசா வெடி வெடிச்ச அனுபவம் உங்களுக்கு உண்டா? எனக்கு இருக்கு. சொல்லுங்க. இல்ல இல்ல சின்ன வயசுல எல்லாம் எனக்கு பட்டாசு இந்த ஸ்பார்க்லர்ஸ் எல்லாம் பயம், ரொம்பவே பயம். அப்பா வந்து சும்மா இல்லாம இந்த ஸ்பார்க்லர் எல்லாம் என் முன்னாடி காமிச்சிட்டு என்னை பயமுறுத்துவாங்க. ஆனா வளர்ந்த பின்னாடி எனக்கு அதெல்லாம் பிடிக்கும். சோ வருஷம் வருஷம் நைட் ஆனா அம்மா அப்பா எல்லாரும் கூட அண்ணா இங்க இருக்கும்போது, இப்போ காலேஜ் போயிட்டாங்க வெளியூர்ல. அதனால இருக்கும்போது நாங்க எல்லாரும் இந்த அரிமான் சொன்ன மாதிரி டிரைவேல உட்காந்து உட்காந்து இல்ல டிரைவேல நின்னுட்டு பட்டாசு எல்லாம் வெடிப்போம். சோ அது வந்து ஃபாண்டான மெமரி எனக்கு. நன்று. வேற நான் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், தமிழ் ஸ்கூல்ல வந்து தீபாவளி வரும்போது நிறைய வைப்பாங்க. அதான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெருசா வச்சது ஞாபகம். இங்க யூஎஸ்ல ஜூலை 4th அப்போலாம் அவ்வளோ அந்த அளவுக்குலாம் நான் பெருசா தீபாவளிக்கு பார்த்தது இல்ல. ஆனா நிறைய வெடிப்பாங்க. ஜூலை 4th அளவுக்கு தீபாவளி வெடிக்க மாட்டாங்க. பட் ஜூலை 4th இங்க நிறையவே பெரிய கொண்டாட்டங்கள் உண்டு. நீங்க ஹர்ஷா அல்லது நீங்க சொல்லுங்க, அரிமான் ஏதாவது சொல்லுங்க. நீங்க பொதுவா வெடிச்ச அனுபவங்கள் உண்டா? தீபாவளியை தாண்டி வேற ஜூலை 4th புத்தாண்டு நியூ இயர்க்கோ? நியூ இயர்க்கும் ஜூலை 4th நிறைய நம்ம பண்றது கிடையாது. அப்கோர்ஸ் வேற எல்லாரும் நிறைய பேர் பண்ணுவாங்க. இங்க ஜூலை 4th ஒரு பெரிய செலிப்ரேஷனு. நீங்க எந்த பார்க்குக்கு போனாலும் அங்க ஒரு பெரிய ஃபயர் ஒர்க்ஸ் டிஸ்பிளே இருக்கும். ஏதாச்சும் மேஜர் சிட்டில இருந்தா அங்க ஒரு பெரிய டிஸ்பிளே இருக்கும். ஆனா நம்ம வந்து குடும்பமா பண்றது கிடையாது. ஆனா தீபாவளிக்கு வந்து வேற எல்லாரும் சொன்ன மாதிரி டிரைவேல வந்து நின்னுட்டு அங்க இருக்கிற வெடியெல்லாம் வெடிக்கிறது. அது பெரிய வெடின்னுட்டும் சொல்ல முடியாது, ஆனா சின்ன வெடின்னுட்டும் சொல்ல முடியாது. வருஷம் போக போக இன்னும் கொஞ்சம் மக்கள் தீபாவளிக்கு இங்க கொண்டாட அந்த வெடி பெருசாயிட்டே இருக்குது. சோ யாருக்கு தெரியும், இன்னொரு 10 வருஷத்துல வந்து நம்மளே கூட ஜூலை 4th ஸ்கேல்ல வந்து வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதான் நேரம் போக போக அது இன்னும் கொஞ்சம் எக்ஸப்டன்ஸும் இருக்குது. இங்க இந்த இந்தியன் கம்யூனிட்டி வந்து க்ரோ ஆக மக்கள் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸப்டிங்கா இருக்கிறாங்க. மக்கள் வந்து இது நம்ம பண்ணலாம், நம்ம தீபாவளி இங்க கொண்டாடலாம், அது ஓகேன்னுட்டு அது நிறைய பேருக்கு தெரியுது. சோ அது பண்ண இன்னும் கொஞ்சம் மக்கள் வெடிக்கிறாங்க, பெருசாவும் போயிட்டு இருக்குது. சோ இப்பைக்கு நம்ம வந்து இந்த மீடியம் சைஸ்ல தான் இந்த புஷ்வானம் இது மாதிரிலாம் வெடிக்கிறது. ஆனா பெருசாலாம் இன்னும் நம்ம வெடிக்கல. ஆனா ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது, பாப்போம். நீங்க அரிமா? பெரிய பட்டாசுனா கொஞ்சம் என்ன சொல்றது, அது பெர்ஸ்பெக்டிவ்ல அது இப்ப எனக்கு சின்ன வயசுல பாத்தீங்கன்னா இந்த பம்பரம் மாதிரி ஒண்ணு சுத்தம்ல தரையில சக்கரம், தரை சக்கரம், அது நான் நிறைய பண்ணிருக்கேன். போர் அடிச்சிச்சு. அதுக்கப்புறம் எதுக்கு அது மொக்கையா இருக்கு, வேற ஏதாவது பெரிய பட்டாசு வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சோம். அதுக்கப்புறம் இந்த கார்ன் சைஸ்ல ஒண்ணு இருக்கும்ல, கொஞ்சம் பெருசா ஒரு மாதிரி இருந்து ஃபவுண்டன் மாதிரி வரும், அது வந்து நிறைய வெடிப்போம். இப்ப என்ன மாதிரி ஆயிடுச்சுன்னா, இப்ப எங்க கம்யூனிட்டியில பாத்தீங்கன்னா முக்காவாசி நம்ம ஊர் பாருங்க. அதனால வந்து அந்த தீபாவளி அன்னைக்கு வந்து அந்தந்த டிரைவேல எல்லாரும் பட்டாசு வெடிப்பாங்க. ஒரு மாதிரி சின்னதா ஒரு போட்டி மாதிரி இருக்கும்.
உன்னோட பட்டாசு பெருசா என்னோட பட்டாசு பெருசா அந்த ஒரு சின்ன போட்டி மாதிரி இருக்கும், அது அழகா இருக்கும். பட் இப்ப பெரிய லெவல் பட்டாசுனா நான் பார்த்தது வந்து இந்த ஜூலை 4th இந்த பீச்ல எல்லாம் உட்காந்து இந்த ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் பார்ப்போம்ல, இந்த அந்த கப்பல் இருந்து விடுவாங்கல்ல, ஆமா ஆமா, அந்த மாதிரி தான் பார்த்திருக்கேன். ஏரியில் விடுவாங்க. ஆமா. அது தீபாவளிக்கு நான் பார்த்தது இல்ல. ஆனா வருஷா தீபாவளிக்கு சொன்ன மாதிரி சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க. இல்ல நீங்க முடிச்சிருங்க, சொல்லி முடிச்சிருங்க. ஹரிஷா சொன்ன மாதிரி இல்ல இருக்கு, அது பெரிய லெவல்ல நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்போ வந்து நிறைய என்ன சொல்றது, அவன் சொன்ன மாதிரி அக்செப்டன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இல்லை இப்போ. ஆமா ஆஹ், எதிர்ப்பு எது இருந்தாலும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பீப்புள் ஆர் ஸ்டார்டிங் டு அக்செப்ட் ஆமா இது ஆமா வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் ஆர் கம்யூனிட்டின்னு. ஆமா. ஸோ ஒரு குறிப்பா நான் ஹர்ஷா சொன்னது ஒண்ணு நான் குறிப்பா பாயிண்ட் அவுட் பண்ண விரும்புறேன். நம்ம கம்யூனிட்டி, அதாவது இந்த அட்லாண்டா சைடுகள்ல கம்யூனிட்டின்னு சொல்லும் பொழுது அவங்க இருக்கக்கூடிய காலனின்னு இந்தியால சொல்லக்கூடிய சொல், அல்லது அங்க வீடுகள், குடியிருப்பு கூட்டம், அந்த குடியிருப்புல இருக்கிற பத்தி சொல்லும் பொழுது கம்யூனிட்டின்னு சொல்லுவோம். இந்தியன் கம்யூனிட்டி நம்ம அப்படின்னு பொதுவா சொல்லும் பொழுதும் கம்யூனிட்டின்னு சொல்றோம். இங்க அட்லாண்டால இந்தியர்கள் எண்ணிக்கை அதிகமாகி கொண்டே இருக்கிறது. பல குடியிருப்புகள்ல கொண்டாட்டமா சேர்ந்து கொண்டாடுறது கண்கூட பாக்குறோம். அதே மாதிரி நாங்க இருக்கிற நகரங்கள்ல, நான் இருக்கிற நகரத்துல குதிரைகள் அதிகம். குதிரைகள் மற்றும் அந்த அவங்க வீட்லயே ஃபார்ம் வச்சு வளர்க்கறது நிறைய உண்டு. அதனால அவங்களுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதாவது தீபாவளிங்கிறது வெடி சத்தம் ரொம்ப பெருசா இருந்தா குதிரைகள்லாம் ரொம்ப பயப்படும், சிறு நாய்களும் பயப்படும் அப்படின்னு. அதனால இப்போதைக்கு சட்டமாவே கொண்டு வந்திருக்காங்க நாங்க இருக்கிற இடத்துல. அதாவது பெருசா வெடி வெடிக்கிறதுனா தீபாவளிக்காக அப்படின்னு இந்த நாள் அன்னைக்கு வெடி வெடிக்கலாம். சோ அது வந்து குதிரை வச்சிட்டு இருக்கவங்களுக்கு அது ஒரு எச்சரிக்கையா இருக்கும், இன்னைக்கு வெடிக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. குறிப்பா நம்ம வந்து சட்டத்தை பின்பற்றி அன்னன்னைக்கு மட்டும் எப்ப சொல்றாங்களோ அப்ப மட்டும் வெடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. சோ இது தீபாவளிங்கிற பண்டிகையை தவிர பொதுவா இந்திய பண்டிகைகள், தமிழ் கொண்டாட்டங்கள், அதுல நீங்க எல்லாருமே கலந்துட்டு இருக்கீங்க, நான் பார்த்திருக்கேன். சோ அதை பற்றி நான் உங்களுடைய கருத்துக்கள் என்ன, அதையும் தீபாவளியும் கம்பேர் பண்ணி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? என்ன பொறுத்த வரைக்கும் தீபாவளி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ் சங்கத்துல அவ்வளோ பெருசா கொண்டாடுவாங்க. ஆனா பொங்கலும் உண்டு, அப்புறம் முத்தமிழ் விழா, சித்திரை திருவிழா அதெல்லாமும் இருக்கு. கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸு கூட ஜூலை 4th எல்லாம் சிறப்பா கொண்டாடுவேன். அங்க லேக் ஹவுஸ் மாதிரி இருக்கும், அங்க போய் ஃப்ரெண்ட்ஸு கூட இருப்பேன். ஆனா எனக்கு வந்து தீபாவளினா நம்ம ஊர் மக்கள் இப்போ இந்த ஹாஃப் சாரி எல்லாம் போட்டுட்டு லெஹங்கா போட்டுட்டு அதெல்லாம் தான் எனக்கு போட பிடிக்கும். நீங்க உங்க கருத்து ஏன்னா நான் எதுக்கு கேக்குறேன்னா, ஹாலோவின் வெர்சஸ் கிறிஸ்மஸ் அப்படிங்கிற நான் உங்கள்கிட்ட இங்க இருக்கிறவங்கள்ட்ட கேட்டா அவங்களுடைய கருத்து என்னன்னு தெரியுங்கிறதுனால உங்களுடைய கருத்து, நீங்க இங்க வளர்றதுனால நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க, தீபாவளிக்கு லீவ் விட்டா நல்லா இருக்குமா, அந்த மாதிரி கேக்குறேன். நான் ஒரு கம்பேரிசனுக்காக கேட்கிறேன். இன்னும் இந்த கிளாரிஃபை பண்ணிடுறேன். இப்ப வந்து இந்த தீபாவளி வர்சஸ் அந்த தமிழ் ஹாலிடேஸ் மாதிரி கேக்குறீங்களா, இல்லாட்டி தீபாவளி வர்சஸ் வேற அமெரிக்கன் ஹாலிடேஸ் மாதிரி? எப்படி வேணாம், எந்த மாதிரி வேணாலும் நீங்க. சரி, அமெரிக்கன் ஹாலிடேஸ் பாத்தீங்கன்னா தீபாவளி கொஞ்சம் ஸ்மாலர் ஸ்கேல்ல தான் இருக்கும். ஏன்னா அப்கோர்ஸ் அது வந்து காமன் சென்ஸ் தான்ல. இப்ப அமெரிக்கன்ஸ் எவ்வளவு இருக்கிறாங்க, அப்புறம் அதே இல்ல இந்தியன் அமெரிக்கன்ஸ் எவ்வளவு இருக்கிறாங்க, அது ஒரு கம்மி ப்ரொபோர்ஷன் தான் பாப்புலேஷன். சோ அந்த கொண்டாடம்லாம் கொஞ்சம் சின்னதா தான் இருக்கும், அவ்வளவு வைட் ஸ்ப்ரெட்டா இருக்காது. ஆனா அந்த சந்தோஷம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரே சந்தோஷம் தான். ஓகே, அது அடிச்சுக்கவே முடியாது. எல்லாரும் ஒரு ஒற்றுமையா வந்து கொண்டாடுறது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் எல்லாருக்கும். அப்புறம் வந்து தீபாவளி தான் பெருசா வேற இருக்கும். இப்ப பொங்கலுக்கும் நிறைய விழாலாம் நடக்கும், ஆனா தீபாவளியுடைய சைஸுக்கு நடக்காது. ஓகே, இதே இது ஏதாச்சும் ஒரு அமெரிக்கன் இங்க பிறந்து வளர்ந்த அமெரிக்கன் ஃப்ரெண்டுக்கு போய் கேட்டா தீபாவளி வர்சஸ் பொங்கல்ட்டு கேட்டா, டேய் பொங்கல்னா என்னடான்ட்டு சொல்லுவான். பொங்கலுக்கு நிறைய பேர் என்னன்ட்டு தெரியாது, ஏன்னா அது வந்து தமிழ் கல்ச்சர்ல வந்து அது ஒரு கொஞ்சம் சின்ன ஸ்கேலான ஹாலிடே. ஆனா தீபாவளி வந்து அந்த ஸ்கேலே நிறைய பெருசாயிட்டே இருக்குது, மக்கள்லாம் அதை தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க தீபாவளினா. அப்கோர்ஸ்
அது வந்து ஆட்டோமேட்டிக்கலியாவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருது. நிறைய அந்த நெக்ஸ்ட் டோர்ன்ட்டு ஒரு ஆப் தெரியும்ல, அது நெய்பர்ஹுட் ஆப்லாம். என்ன இது கன் ஷாட்ஸ் எல்லாம் கேக்குது இன்னைக்கு எனக்கு எப்பவுமே எவ்ரி வருஷம் யாராச்சும் கேட்டுருவாங்க என்னென்ன கன் ஷாட்ஸ் எல்லாம். அப்புறம் வந்து அந்த ரிப்ளைஸ் வந்து இல்ல இன்னைக்கு தீபாவளி இதுதான் நடக்கும், வெடி வெடிப்பாங்க, இது இந்தியன் கல்ச்சர்ல ஒரு பெரிய ஹாலிடேன்ட்டு சொல்லி. சோ அது வச்சு நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க தீபாவளினா என்ன, இதுதான் நம்ம மக்களுக்கே இருக்கிற ஹாலிடேன்னுலாம். சோ அந்த எஜுகேஷன் வந்து மேல போயிட்டே இருக்குது. ஆனா அப்கோர்ஸ் வேற ஹாலிடேஸ் ஒரு ஸ்கேல்ல இல்ல. ஆனா நம்ம இந்தியர் மக்கள் நெட்டு கம்பேர் பண்ண போது தீபாவளி வந்து டெஃபினெட்லி அவேர்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. வெரி குட். அருமையா சொன்னீங்க. அதுவும் சொல்ற விதமும் அருமையா இருந்து. நீங்க ஒரு எஸ்ஏ எழுதுற மாதிரி கேள்விய தெளிவா பிரிச்சு அந்த கேள்வி ஒவ்வொரு பிரிவுக்கும் உண்டான பதிலையும் சொன்னதுக்கு நன்றி. நர்த்தனா, உங்களுடைய கருத்து என்ன? ஹர்ஷா சொன்ன மாதிரி தீபாவளி தான் நிறைய பெருசா கொண்டாடுற மாதிரி இருக்கு. பொங்கல் வந்து அது கொண்டாடுறோம். ஆனா தமிழ் மக்கள் மட்டும் பெருசா பொங்கல் கொண்டாடுறதுனால, தீபாவளி எல்லா இந்தியா ஃபுல்லாவும் கொண்டாடுறதுனால தீபாவளி தான் எல்லாருக்கும் இன்னும் கொஞ்சம் தெரியும்னு எனக்கு தெரியுது. லீவு சொன்னா வந்து தீபாவளிக்கு வந்து எனக்கு வந்து நாளைக்கு ஸ்கூல் லீவு. அது வந்து கோயின்சிடென்ஸா தான் வந்துருச்சு. எல்லாம் பிளான் பண்ணி பண்ணல. ஆனா வந்து ஸ்கூல்ல என்ன பண்றாங்கன்னா, என் ஸ்கூல்ல சிஸ்டம் ஃபுல்லா வந்து வேணும்னா அன்னைக்கு வந்து லீவ் போட்டு எக்ஸ்கியூஸ்ட் ஆப்சன்ஸ்ன்னு சொல்லிடுவாங்க. வேணும்னா எடுத்துக்கலான்னு. அது வந்து எல்லா ரிலீஜியஸ் ஹாலிடேஸுக்கும். ஸோ அது வந்து ரொம்ப ஓப்பனா வந்து அக்செப்டிங்கா இருக்காங்க. அதுக்குன்னு ஆனா தனியா லீவு கொடுக்கல. அது வந்து ஐ டோன்ட் திங்க் வந்து அதுக்குன்னு தனியா லீவ் கொடுத்தா எல்லா ரிலீஜியஸ் ஹாலிடேக்கும் விட்டா வந்து ஸ்கூலுக்கு டைம் இருக்காது. அதனால வந்து ஈச் பர்சனுக்கு வந்து வேணும்னா எடுத்து அந்த ஸ்கூல் அக்செப்டிங்கா இருக்கிறதுனால தான் வந்து நல்லதுன்னு எனக்கு நான் யோசிக்கிறேன். நல்லா சொன்னீங்க. அரிமன், வெளி மாநில கல்லூரி மாணவரா நீங்க இது இப்படி பாக்குறீங்க? நிறைய இந்திய மாணவர்கள் அங்க இருக்காங்களா? ஆசிரியர்களும் இருப்பாங்க? இங்க நம்ம ஊர் மக்கள் மட்டும்தான் அங்க மட்டும்தான் இங்க இருக்காங்க. அது என்ன சொல்றது, பெருசா கண்டுக்கிறது இல்ல. அது இப்போ சரி, நான் ஹை ஸ்கூல் படிக்கும் போதும் சரி, லீவ் விட்டா நல்லா தான் இருக்கும். அந்த ஹாலோவீன் டைம்லயும் அதுதான் நான் சொல்றேன். ஹாலோவீனுக்கு வந்து அந்த நாள் மட்டும் விட்டா நல்லா இருக்கும்னு. பட் மேபி நர்த்தனா சொல்ற மாதிரி அப்பப்போ லீவ் விட்டுட்டே இருந்தா படிக்கிறதுக்கு டைம் இருக்காதோ என்னன்னு தெரியல. பட் அவேர்னஸ் வைஸ் பாத்தீங்கன்னா சேம் திங். ஐ திங்க் ஹர்ஷா ரெண்டு வாட்டி சொன்ன, ஒண்ணு இந்த ஒற்றுமையான ஒரு விஷயம், ரெண்டாவது வந்து அதே அளவுக்கு ஒரு ஒரு சந்தோஷம். ஏன்னா இப்போ உலகத்துல என்னென்ன நடக்குது, ஏதோ பிரச்சனை எல்லாம் நடக்குது. இப்போ வரைக்கும் நம்ம வந்து நார்த் இந்தியா சவுத் இந்தியா தானே பாக்குறோம். ஆனா தீபாவளி டைம்ல இந்த யாருமே அது பாக்குறது இல்லை. ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி கொண்டாடுறோம். அண்ட் அதுதான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தீபாவளியில ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். ஒரு அழகான விஷயம்னா அந்த அந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு. நீ இந்த இந்த சவுத்காரன் மதராசியா இல்ல வந்து நார்த்த சேர்ந்தப்பட்டோம்னா அந்த யாருமே பாக்குறது இல்ல. ஒரே ஸ்வீட்டு, ஒரே ட்ரெஸ், ஒரே பட்டாசு, ஒரே அளவு ஒரு சந்தோஷம் தான். அது யாரு கொண்டாடினா என்ன. இப்ப நம்ம நீங்க சொன்னீங்கல்ல, இந்த நம்ம நெய்பர்ஹுட்ல கொண்டாடுறது. என் வீட்டுக்கு எதிரில் 2 ஃபேமிலியும் நார்த் இந்தியன் ஃபேமிலி, வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறது சவுத் இந்தியன் ஃபேமிலி. ஆனா இதெல்லாம் வந்து அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் தெரியாது. ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்போம். ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். இந்த சென்ஸ் பொங்கலை விட எனக்கு தீபாவளி பிடிக்கிற ரீசனே அதுதான். ஏன்னா எல்லாரும் கொண்டாடுற ஒரு விஷயம். இன்னொன்னு கேட்டீங்க, ப்ரொஃபசர்ஸ் கொண்டாடுவாங்களா, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டாடுவாங்களான்னு. மோஸ்ட்லி இந்த கல்லூரியிலலாம் அந்த நாள்ல கொண்டாடுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா எக்ஸாம், ப்ராஜெக்ட் எல்லாமே. ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஒரே மாதிரி தானே ட்ரீட் பண்ணணும். இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் வேற மாதிரி ட்ரீட் பண்ணா இட்ஸ் நாட் ரைட். ஸோ எல்லாருக்கும் அதே டியூ டேட், அதே 11:59 இது சப்மிட் பண்ணணும், இது பண்ணணும், இது படிக்கணும், எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி அந்த வார இறுதியில தான் கொண்டாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆனா நல்லாவே கொண்டாடுவோம். அருமை அருமை. ஏன்னா இங்க அமெரிக்கால ஜூலை 4ஆம் தேதி கிறிஸ்துமஸ் நாள்கள் தவிர்த்து மற்ற எல்லாமே வார கிழமையை பொறுத்து கொண்டாடுறோம் இல்லையா?
அதனால இங்க வந்து வார இறுதின்னு ஆயிடுது நம்மளுடைய பண்டிகைகள்லாம் கொண்டாடுறதோ அது குடும்பமா கொண்டாடும் போது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது எல்லாருமே கொண்டாடுகிற ஒரு பண்டிகை அன்றைக்கு நீங்க எல்லாருமே கூடி உங்களுடைய தீபாவளி பற்றிய கருத்துக்களை, தீபாவளி பற்றிய அனுபவங்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. வேற ஏதாவது கருத்துக்கள் சொல்லணும்னாலும் நீங்க சொல்லலாம். சோ நான் வந்து இதை சொல்ல மறந்துட்டேன் தான் நினைக்கிறேன். ஆனா நானும் காலேஜ்ல வந்து செகண்ட் இயர் தான் படிச்சுட்டு இருக்கிறேன் அரிமன் மாதிரியே. சோ நான் வந்து இது ஒரு கருத்து மாதிரி தான் நினைக்கிறேன். ஆனா நான் அது ஒரு இப்ப பார்த்தது ஒரு கொஞ்சம் சந்தோஷமா ஆனதை பார்த்தேன். சோ என்னன்னா இப்ப தீபாவளி எடுத்துக்கோங்களேன், இது வந்து ஒரு நேச்சுரலி ரிலிஜியஸ் ஆன ஹாலிடே, சரியா? கிறிஸ்துமஸ் மாதிரி இந்த பேக்கிங் வந்து ரிலிஜியஸா தான் இருந்தது. ஆனா என்ன ஆச்சுன்னா இது ஸ்லோலி இந்த ரிலிஜன் மட்டும் கிடையாது, கல்ச்சரலாவும் ஆச்சு. சோ நம்ம எப்படி தமிழ்நாடுக்கும் இப்ப பொங்கல் வந்து ஒரு ஹிந்து பேக்ட் ஹாலிடே தான்ல, ஆனா அது வந்து தமிழ் கல்ச்சருக்கு வந்து பதிஞ்சு போச்சு, சரியா? சோ தீபாவளியும் அந்த ரிலிஜன் மட்டும் கிடையாது, ஆனா அந்த கல்ச்சர்லயும் பதிஞ்சுட்டு. சோ இப்ப இது நிறைய பாக்குறேன்னா இப்ப கர்பா நிறைய பேர் போனாங்கல்ல, கர்பாவும் ஒரு நேச்சுரலி கொஞ்சம் ரிலிஜியஸ்லி பேக்ட் ஹாலிடே தான், ஒரு இவெண்ட். ஆனா நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. நீங்க வந்து அந்த ரிலிஜன்ல இல்லைனாலும் யாரு வேணாலும் போகலாம், யாரு வேணாலும் செலிப்ரேட் பண்ணலாம், எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிற நேரம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு. சோ அது என்ன ஆகுதுன்னா தீபாவளி வந்து ஹிந்துவுக்கு மட்டும் கிடையாது, யாரு வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், யாரு வேணாலும் செலிப்ரேட் பண்ணலாம், எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிற நேரம், எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற நேரம். அது வந்து கொஞ்ச நாளா நிறைய அது டெவலப் ஆகுறத வந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தீபாவளி கொண்டாட போது வெறும் இந்தியன் மக்கள் தான், ஓகே, அது மட்டும் தான் நீங்க பார்க்க முடியும். ஒரு ஈவெண்ட்க்கு போனாலும் இந்தியன் மக்கள் மட்டும் தான் இருந்தாங்க. ஆனா இப்ப பார்க்க போது நிறைய மிக்ஸ் இருக்கிறாங்க, அமெரிக்கன் பேக்ரவுண்ட்ஸ், வேற பேக்ரவுண்ட்ஸ். ஏன்னா அமெரிக்காவே அது மாதிரி ஒரு நாடு தான், எல்லாரும் வெவ்வேறு ஊர்ல இருந்து வந்து ஒரு மெல்டிங் பாட் மாதிரி வந்து சேர்ந்து கொண்டாடுற நாடுதான் அமெரிக்காவே. அதே மாதிரிதான் தீபாவளிக்கும் இது மாதிரி ஆகுது. சில பேர் வந்து அது கெட்டதுன்ட்டு சொல்லுவாங்க, ஏன்னா இது வந்து ஒரு ஹிந்து ஹாலிடே, ஹிந்துஸ் மட்டும் தான் செலிப்ரேட் பண்ண முடியும்ட்டு. ஆனா எனக்கு நிறைய தெரிஞ்ச ஹிந்து மக்கள் வந்து கிறிஸ்துமஸ் ட்ரீ வச்சுட்டாங்க, ஓகே. அதே மாதிரிதான் அது ஸ்பெசிபிகலி கிறிஸ்டியன் ஹாலிடே தான் கிறிஸ்துமஸ். ஆனா அந்த கிறிஸ்துமஸ் ட்ரீன்னுட்டு வீட்டுல வச்சுக்கிறது வந்து ஒரு கல்ச்சரல் ஸ்டேட்மெண்ட் ஆச்சு, அது ஒரு அமெரிக்கன் கல்ச்சரல் ஸ்டேட்மெண்ட் ஆச்சு. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. அருமை. வேற ஏதாவது யாரா சொல்ல விரும்புறீங்களா? ஆமா, ஹர்ஷா சொன்ன மாதிரி தீபாவளிங்கிறது நம்மளோட தமிழ் கலாச்சாரம். ஏன்னா பல மதம் காரணங்கள் இருக்கலாம், ஆனா தீபாவளினா எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறதுதான் தீபாவளி. அப்புறம் ஸ்கூல்லயும் நான் வீட்டுல செஞ்ச பலகாரம்லாம் எடுத்துட்டு போயிருக்கேன். அவங்க அதை சாப்பிட்டு நம்ம கேக்கு, கப் கேக்கு, ப்ரௌனியை விட இது நல்லா இருக்கேன்னு வருஷம் வருஷம் கொண்டு வருவேன். சோ வேற என்னமோ சொல்ல வந்தேன், மறந்துச்சு. ஓகே, பரவாயில்ல. வேற எனக்கு குறிப்பா ஹர்ஷா நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. எதுக்கு நான் குறிப்பா சொல்ல விரும்புறேன்னா, மனிதம், ஹியூமனிட்டி, ஓகே, மனிதம் எல்லாருமே சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம இது மதங்களை தாண்டி ஒரு நல்ல கடவுளின் தூதுவர் பிறந்தார் அப்படிங்கிற மாதிரி கிறிஸ்துமஸ் கொண்டாடுற மாதிரி அதே இதை நம்ம வச்சு நம்மளும் கொண்டாடுறோம். அதே மாதிரி தீபாவளிங்கிறது ஒரு அரக்கத்தனம் மறைந்து நல்லது வென்ற நாள் அப்படிங்கிற ஒரு குறியீடா வச்சுட்டு அவங்க கொண்டாடும் பொழுது அதை நம்மளும் சேர்ந்து மகிழ்கிறோம், அவ்வளவுதான். இது மதங்களை பற்றியதே அல்ல, மனங்களை பற்றியது. எல்லாருமே உங்க மனங்களை பற்றி உங்க அனுபவங்கள், உங்களுடைய மகிழ்ச்சி, அது எப்படி கொண்டாடுறீங்க அதெல்லாம் சொன்னீங்க. வேற ஏதாவது குறிப்பா இருந்தா சொல்லுங்க, நம்ம அதுக்கப்புறம் முடிச்சுக்கலாம். இப்போ ஞாபகம் வந்துச்சு. ஆமா, அதான் நம்மளோட தமிழ் கலாச்சாரத்தை ஷேர் பண்ணலைன்னா அது ஸ்லோவா விட்டு போயிடும். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஜெனரேஷன், நம்ம டீனேஜர்ஸ் எல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு, நம்மளோட தமிழ் கலாச்சாரத்தை இன்னும் மேற்கொண்டு வளர்க்கறது. சோ அதான் அப்போ மறந்துருச்சு, இப்போ சொல்லிட்டேன். நன்றி, மிக்க நன்றி. உங்க எல்லாருடைய கருத்துக்களுக்கும் உங்கள் எல்லாருடைய பங்கேற்புக்கும் மிக்க நன்றி. அதுவும் நீங்க பேசின அனைத்துமே ஒருத்தர் பேசியதை குறித்து, மற்றவங்க பேசியதை
குறிப்பெடுத்து சொன்னீங்க. அவங்க சொன்னார் இப்படி இப்படி அப்படின்னு. அதாவது மற்றவங்க பேசுறது கேட்டு அதை மரியாதையா கேட்டு அதோட குறுக்கிடாம கேட்டு அதுக்கு தெளிவுபடுத்தி, புரியலைன்னா நான் சொல்றது சரியா சொல்லலாம், அதுக்கு தெளிவுபடுத்தி அழகா கேட்ட கேள்விகளுக்கான பதில், அதுவும் மற்றவர்களுக்கான மரியாதை எல்லாமே தெரியுது. உங்களிடையே இருக்கும் என்னுடைய எதிர்பார்ப்புகளும் அன்பும் மதிப்பும் கூடியிருக்கு. அருமையான தீபாவளி நல்வாழ்த்துகள். எங்களுடைய எதிர்காலம், மனிதத்தின் எதிர்காலத்தை நீங்க இன்னும் வளர்த்திருக்கீங்க. அதுல இருக்கிற நம்பிக்கையை வளர்த்திருக்கீங்க. நன்றி. தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.